2 நாளைக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த 3 தனியார் மருத்துவமனைகள் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் பெற்றதுனால ஒரு 461 சீட் நம்ம அரசு மாநில தொகுப்புல இருந்து விடுபட்டு அவங்க அந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக அப்ளை பண்ண அந்த மருத்துவக் கல்லூரியே அந்த ரிசர்வேஷன் முறை இடஒதுக்கீடு முறையை பின்பற்றாம பிளஸ் அந்த 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடையும் பின்பற்றாம அரசு நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தையும் பண்ணாம அவங்களாகவே அவங்க அந்த அவங்களுடைய எம்பிபிஎஸ் சீட்டை மற்றும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை பிடிஎஸ் மற்றும் அலைட் ஹெல்த் சயின்சஸ் அந்த இடங்களையும் நிரப்பக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. இதுக்கு என்ன அந்த ப்ராசஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்ளை பண்ணணும்னா முதல்ல நம்ம ஏற்கனவே எந்த யூனிவர்சிட்டி கீழே இருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து ஒரு என்ஓசி கொடுக்கணும். அந்த என்ஓசி 60 நாளைக்குள்ள நம்ம கொடுக்கணும். யூஜிசி விதிகள் படி 60 நாளைக்குள்ள அந்த என்ஓசி நம்ம கொடுக்கலன்னா இட் இஸ் டீம்ட் டு பி அப்ரூவ்ட். இதுதான் ப்ராசஸ். இப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு மருத்துவ கல்லூரி, நான் பெயர் சொல்ல விரும்பல, அவங்க 7/6/2003 அண்ணா யூனிவர்சிட்டி, அவங்ககிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, மெடிக்கல் காலேஜும் இருக்கு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிளஸ் தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அவங்க 2 யூனிவர்சிட்டி கிட்டையும் 7/6/2023 அன்று அப்ளை பண்ணியிருக்காங்க. 60 நாள் வரைக்கும் எந்தவித ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அந்த என்ஓசி கொடுக்கவும் இல்லை, என்ஓசி நிராகரிக்கவும் இல்லை. 3 மாதம் கழித்து ஒரு என்ஓசி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில் நன்றாக கவனிக்க வேண்டும். 3 மாதம், அதாவது செப்டம்பர் 2023 அன்று இந்த கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்லூரிக்கு, குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்திற்கு என்ஓசி வழங்கப்பட்டது. பின்பு இன்னொரு 2 மாசம் கழிச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல, அரசோட உத்தரவின் பேர்ல என்ஓசி திருப்பவும் ரிவோக் பண்ணிட்டாங்க. ஆனா இதை எதிர்த்து அந்த நிறுவனம் ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணாங்க. ஏப்ரல் 2025 அன்று அந்த ஹைகோர்ட் ஆர்டர் தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க 60 நாளுக்குள்ள நீங்க எந்த என்ஓசி நீங்க கொடுக்காதனால என்ஓசி கொடுத்த மாதிரி விதிகளின் யூஜிசி விதிகளின்படி என்ஓசி இஸ் டீம்ட் டு பி இஷ்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன விஷயம்னா அந்த ஹைகோர்ட் ஆர்டருக்கு அகைன்ஸ்டா அப்பீல் இது வரைக்கும் ஃபைல் பண்ணு நம்ம கடந்த ஆட்சி.